நாச்சியார் திருமொழியில் 12ஆம் திருமொழியில் 7ஆம் பாசுரம் பார்க்கலாம். வண்ணம் திரிவும் மனம் குழைவும் மானம் இலாமையும் வாய்வெழுப்பும் உண்ணல் உறாமையும் உள்மெலிவும் ஓத நீர் வண்ணன் என்பான் ஒருவன் தன்னந்துழாய் என்னும் மாலை கொண்டு சூட்டத் தனியும் பிளம்பன் தன்னை பண்ணழிய பரதேவன் வென்ற பாண்டி வடத்து என்னை உய்த்திடுமின். ஆண்டாள் கண்ணனை விட்டு பிரிஞ்சதுனால அவள் தனியாக இருக்காளே பகவானை பார்க்க முடியாமல், அதனால என்ன ஆயிடுத்தான், 6 வேறுபாடு இந்த உடலில் வந்துடுத்தான். திருமணியில் வண்ணம் அந்த ஒளியெல்லாம் போயிடுத்தான். அதுக்கப்புறம் மனம் குழையும், மன தளர்ச்சி ஏற்பட்டுடுத்தான். அதுக்கப்புறம் ஸ்திரீகளுக்கே உள்ள குணங்களுக்குள்ள அச்சம் நாணம் மடம்னு அது எல்லாமே போயிடுத்தான். எல்லாமே அவளுக்கு போனதுனால வாயெல்லாம் அப்படியே வெளுத்து போயிடுது. ஏன் வாய் வெளுத்து போயிடுது அப்படின்னாக்கா, எப்போவுமே அவள் எல்லாருமே வெத்தலை பாக்கு போட்டுப்பா இல்லையா, இப்போ கண்ணனை பிரிஞ்சதுனால எதுவுமே போட்டுக்கல, அதனால வாயெல்லாம் வெளுத்து போயிடுது. உணவே பிடிக்கல. ஏன் உணவு சாப்பிடலை அப்படின்னாக்க, நம்மாழ்வார் மாதிரி உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றில எல்லாம் கண்ணன் இருந்தார் இல்லையா, அதே மாதிரி தான் ஆண்டாளுக்கு எல்லாமே கண்ணன் தான். ஸோ கண்ணன் போகாததுனால அவளுக்கு உணவு எதுவுமே சாப்பிடலை. அதனால் என்னாச்சு, இந்த ஞானம் இருக்குல்ல அது சுருங்கி போயிடுது. இதெல்லாம் எப்போ தீரும் அப்படின்னாக்க, இந்த கடல் வண்ணன் இருக்கார் இல்லையா, அந்த ஒப்பற்ற கண்ணன் அவரோட துளசி மாலை, அந்த மாலையை கொண்டு வந்து போட்டால் தான் தனியும். அது எங்கே இருக்குன்னா, அந்த பிரலம்பாசுரன்கிற அசுரனை பலராமன் தோக்கடிச்சால அப்படியே எலும்பெல்லாம் முறியும்படி அழிச்சிட்டாரு. அப்போது அங்கே இருந்த கண்ணனுக்கு துளசி மாலை போட்டாலாம். அது எந்த இடம் அப்படின்னா, பாண்டியரம்ங்கிற ஆலமரத்தடியில் கண்ணனுக்கு போட்டாலாம். அதே மாலையை இப்போது எனக்கு அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் எனக்கு போடுங்கோ அப்படின்னு ஆண்டாள் பிரார்த்திக்கிறேன்.